வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. நாம் பெரியாரை பிழையாமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். தவறுதலாக மிக மிக திறமைசாலிகளை, மிக பெரியவர்களை நாம் பழித்து விடும் பொழுது, அவர்களை பிழைத்து விடும் பொழுது அது எவ்வளவு ஒரு பெரிய பகையாக வரும், எப்படி திரும்பி வரும்னு சொல்றார். பெரியாரை பேணாது ஒழிகின், பெரியாரை பேணாது ஒழிகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும். பெரியாரை பேணாது ஒழிகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும். பெரியவர்களை பேணாது ஒழிகின், ஒழுகுவது என்பது ஒழுக்கம். பேணி ஒழுகுவது பெரியாரை மதித்து ஒழிகின். ஒரு ஒரு திறமைசாலிகளை, மிக பெரியவர்களை, நீதியில் பெரியவர்களை, வயதில் பெரியவர்களை, எல்லா வகையிலும் பெரியவர்களை பேணாது ஒழிகின். அவர்களை நாம் கவனத்தில் கொள்ளாது, அவர்களுடைய தரம் தாழ்வது போல நாம் நடத்தினோமே ஆனால் அது என்ன ஆகும்னு சொல்றாருன்னா, பெரியாரால், அதே பெரியவர்களால் பேரா இடும்பை தரும், தாங்க முடியாத துன்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுக்கு ஏதாவது உதாரணங்கள் உண்டா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு மகாபாரதத்தில் மீண்டும் மீண்டும் இந்த உதாரணத்தை நான் ஆல்ரெடி கூட சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப பொருத்தமாக வரும்னு தோன்றுவது துரோணர் துருபதனுடைய உறவு. துருபதனும் துரோணரும் துருபதன் பாஞ்சாலியினுடைய, திரௌபதியினுடைய அப்பா. அவருக்கும் துரோணர் ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்தில் படித்தவர்கள். துரோணர் ஒரு 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 ஏழை அவர் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து வராரு. அவர் வெறும் ஒரு டீச்சராக தான் இருக்க ட்ரை பண்ணுறாரு. அவருடைய ஆரம்பத்தில் அவர் வெறும் அவர் பவர் பற்றியெல்லாம் இது பண்ணிக்கல. அந்த ஏர்லியர் லைஃப்பில் ஒரு வறுமையில் ஒரே ஒரு பசுவை தானம் வாங்குவதற்காக போய் துருபதனை சந்திக்க முயற்சி செய்கிறார். துருபதனும் வெறும் குருகுல தோழர்கள். நண்பன் தானே போய் கேட்கலாம் என்று நண்பனை பார்க்க செல்லுகிறார். அந்த நண்பனை, அந்த துரோணரை அவருடைய தகுதியை கணக்கில் கொண்டு, அவருடைய திறமையை கணக்கில் கொள்ளாமல், அவருடைய தகுதியை கணக்கில் கொண்டு, அவர் எந்த இடத்துல சமூக அடுக்கை கணக்கில் கொண்டு துருபதன் அந்த ஒரு பசுவை கூட தராமல், சந்திக்காமலே அவமதிக்கிறார். அந்த அவமதிப்பு துரோணருக்குள் மிக பெரியதாக வளர்கிறது. அந்த அவமதிக்கு பிறகுதான் அவர் துருபதனுக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நேரடியாக சென்று அப்போதான் அவர் போய் அந்த புல்லை வைத்து ஒரு இங்கே பீஷ்மர் இவங்க கூடிய அஸ்தினாபுரிக்கு அஸ்தினாபுரியில் விளையாண்டுருக்கக்கூடிய இந்த அப்போ இவங்க எல்லாருமே குழந்தைகள், பாண்டவர்களும் கௌரவர்களும் அவங்க விளையாண்டு கொண்டிருக்கிற இடத்துல கிணற்றில் விழுந்த ஒரு பந்தை வெறும் தர்ப்பை புல்லால் ஒரு பெரிய இது மாதிரி செஞ்சு அதை உள்ளேருந்து எடுத்து கொடுப்பார். அந்த திறமையை பார்த்துட்டு அவர் அவரை பீஷ்மர்கிட்ட கூட்டு போவாங்க. பீஷ்மர் அவரை அரச குருவாக்குவார். அரச குருவாக்கி இத்தனை திறமைசாலிகளையும் 105 அரசகுமாரர்களை பயிற்றுவித்து அவர்களுடைய குரு தட்சணையாக துரோணர் கேட்பார். என்ன வேணும்னு கேட்டால், துருபதனை தோற்கடித்து அவனை என் காலில் விழவை அப்படி அந்த கொண்டு விழவை. அந்த குருதட்சணைக்காக கிட்டத்தட்ட எல்லா 105 பாண்டவர்களும் சேர்ந்து செய்கின்ற போர்னு மகாபாரதத்தில் வருகிற போர் அதுதான். ஈவன் கர்ணன் கூட அந்த போரில் இருப்பான். இவங்க எல்லோரும் சேர்ந்து துருபதனை ஒரே நாளில் தாக்குவாங்க. அந்த போரில் அத்தனை பேராலும் தோற்கடி, எஸ்பெஷலி அர்ஜுனனால் மிக கேவலமாக தோற்கடிக்கப்பட்டு தேர்காலில் இழுக்கப்பட்டு கொண்டு துரோணனுடைய காலில் விழ வைக்கப்படுவான் துருபதன். பின்னாடி அந்த பகை என்னவாகுதுங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த பீஸை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா அது பெரியாரை பேணாது ஒழிகின். ஒருவர் ரெண்டு இதில் கவனமாக வச்சுக்கணும். அவர் பெரியவரா பின்னாடி வருவாராங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒன்று அது, இன்னொன்று துரோணருடைய நண்பனாக இருந்தவருக்கு துரோணருடைய பொட்டன்ஷியலும் தெரியும். அப்படி தெரிந்து அவரை மதித்திருக்க வேண்டிய துருபதன் மதிக்காமல் விடும் பொழுது பேணாமல் ஒழிகின் பெரியாரால் பேரா இடம்பை தரும். எந்த தவறு யாரிடம் நீ தவறு செய்தாயோ அவராலேயே மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும்.
இது இது எல்லோருக்கும் உள்ளது தான். இது ஸோ ஒருவரை அவமதிப்பதற்கு முன்னால் நம்முடைய இடத்தை, நம்முடைய சமூக இடத்தை கணக்கில் வைத்து ஒருவரை அவமதிப்பதற்கு முன்னால் மிக கவனமாக சிந்திக்க வேண்டியது, நாம் யாரை அவமதிக்கிறோம் என்பதை. அவமதிக்காமல் இருப்பது நல்லது. அப்படி அவமதிக்கிறோம் என்றால் அவர்கள் பின்னால் நமக்கு மிகப்பெரிய எதிரிகளாக வந்து நிற்கும் வாய்ப்பு உண்டு என்பதை தெரிந்துதான் செய்ய வேண்டும் சொல்கிறேன். சிந்திக்கலாம் அவர்களே. மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.